ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறில் வந்து களப்பிரர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ், சங்க காலத்தை பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது போஸ்ட்டு சங்கம் ஏஜ், சங்க காலத்துக்கு பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான். சங்க காலத்துக்கு பிறகு களப்பிரர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த தென்னிந்தியாவிலும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், களப்பிரர்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ களப்பிராஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்க வாழ்ந்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு, காமன் எரா, சரிங்களா. பொது ஆண்டு 3வது நூற்றாண்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுவும் 3வது நூற்றாண்டு இறுதியில் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது, சரிங்களா. 3வது செஞ்சுரியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது 3 to 3, 3rd செஞ்சுரியிலேருந்து 3rd செஞ்சுரி வரைக்கும், சரிங்களா. ஸோ பிசியிலேருந்து சிஇ வரைக்கும். இப்போ 3rd செஞ்சுரி எண்டில் வந்து சங்கம் ஏஜ் ஸ்லோலி வெண்ட் இன்டு டிக்ளைன், அப்படியே வந்து கொஞ்சம் சரிவு பார்க்குறோம். இந்த சங்க காலத்துக்கு பிறகு வந்தவங்க தான் இந்த களப்பிரர்கள். இந்த களப்பிரர்கள் தமிழகத்தை வந்து எப்படியாவது ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதை வந்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழ் கண்ட்ரி ஃபார் அபவுட் 2.5 centuries, கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டுகள் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க நம்ம களப்பிரர்கள். ஸோ களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சதுக்கு என்னென்ன எவிடன்ஸ், என்னென்ன சான்றுகள் இருக்குது, சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் பொறுத்த வரைக்கும் தமிழ் நாவலர் சரிதம், நாவலர் சரிதை அப்படின்னு சொல்கிறோம். நாவலர் சரிதை அப்படிங்கிற ஒரு தமிழ் நாவலர் சரிதா அப்படின்ட்டு அதன் மூலமாக களப்பிரர் ஆட்சி செய்ததை நம்ம சோர்சஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாப்பெருங்காலம், யாப்பெருங்களம் இல்லையா, யாப்பெருங்களம். 3வது பெரிய புராணம், பெரிய புராணம். 4வது சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. 5வது குண்டலகேசி. ஸோ இந்த முக்கியமான இந்த எவிடன்ஸ், லிட்டரரி சோர்சஸ், இதெல்லாம் என்னதுங்க, இலக்கிய சான்றுகள். ஸோ இலக்கிய சான்றுகள் மூலமாக களப்பிரர்கள் ஆட்சி செய்ததை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஓகே, அடுத்தது இவங்க ஆட்சி செய்யும் பொழுது என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த மொழியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், பிராகிருதம். சமஸ்கிருதம், பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. எது மாதிரி எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வட்டெழுத்து முறை, சரிங்களா. வட்டெழுத்து முறை இங்கிலீஷ்லேயும் அதே தான். த ஸ்கிரிப்ட் கால்டு, த நியூ ஸ்கிரிப்ட் கால்டு வட்டெழுத்து. ஸோ இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டெழுத்து 17 கீழ்கணக்கு அப்படின்னு ஒரு நூல் பார்த்துருக்கோம் இல்லையா ஏற்கனவே. 17 கீழ்கணக்கு, அந்த நூல்களில் இதெல்லாம் ஏற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் வணிகம், ட்ரேடு, வர்த்தகம்
காமர்ஸு மிக சிறப்பாக செழித்தோங்கியது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அல்ல. அவங்களுடைய பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட காலம் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்குது. களப்பிரா, தி பீரியட் இஸ் நாட் எ டார்க் ஏஜ் ஆஸ் இட் இஸ் போர்ட்ரைடு. போர்ட்ரைடு சித்தரிக்கப்பட்டதை போன்று இரண்டு காலம் இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து களப்பிரர்கள்லாம் வந்து இரண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. ஆனால் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த களப்பிரர்கள் பற்றி ஒரு அரசர்களுடைய பெயர்கள் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அரசருடைய பேர் என்னன்னா சேந்தன். சேந்தன் ஒரு அரசர். கூற்றன், சேந்தன், கூற்றன், இரு அரசர்கள். எதில் குறிப்பிட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்குது. இந்த கல்வெட்டு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலாங்குறிச்சி. பூலாங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து 5ஆம் நூற்றாண்டு 5th செஞ்சுரியில் சேந்தன், கூற்றன் என்ற 2 பெயர்கள் காணப்பட்டுள்ளது. இவங்களுடைய குடும்பம் என்னவா இருக்குது, குடும்ப வம்சவழி குறித்தும் அல்ல பெருசாக காணப்படவில்லை என்றாலும் களப்பிர அரசர்கள் சேந்தன், கூற்றன் என்று காணப்பட்டுள்ளது. களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் கடைசியாக முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. சரி, இந்த களப்பிரர்கள் என்னென்ன வகையில் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன மாறுதல்லாம் ஏற்பட்டிருக்குது. ஓகேங்களா? என்ன மாறுதல் அப்படின்னா, களப்பிரர்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது தென் இந்தியா சொல்கிறோம் இல்லைங்களா, தென் இந்தியா. இந்த தென் இந்தியாவில் வட தமிழகம். ஸோ வட தமிழகத்தில் யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா, பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதே போல் தென் தமிழகம். ஸோ தென் தமிழகத்தில் வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த களப்பிரர்கள் இதுக்கு மத்தியில் ஒரு சில இடத்துல வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் சில இன்ஸ்கிரிப்ஷனில் கல்வெட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னா, டார்க் ஏஜ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த களப்பிரர்கள் ஆட்சி செய்தது. சரி, பல்லவர்கள் பற்றி பார்க்கலாம். பல்லவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. பல்லவர் இல்லையா, பல்லவர் அப்படின்னாலே பகல்வா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பகல்வா, சரிங்களா? பகல்வா தான் திரித்து சில காலம் கழித்து பல்லா வா அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றத்தில் வந்தது. இந்த பகல்வாங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தியர். ஸோ பார்த்திய என அரசு மரபு அவங்க வந்து பகல்வா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ பார்த்தியன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செஞ்சுரியில் சாகர்கள், சாதவாகனர்கள் இவங்களுக்கு இடையே அடிக்கடி போர் நடக்கும். இந்த போர் நடக்கும்போது இந்த போரை பயன்படுத்தி இந்த பார்த்தியர்கள் இந்த வட தமிழகத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. அதான் பல்லவர்கள். ஸோ பல்லவர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் என்னன்னா, வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப்
பல்லவாஸ் டினஸ்டி அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா இவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுடைய கல்வெட்டுகள் பல்லவருடைய பார்த்தோம்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. ஸோ இங்கிலீஷில் அப்படின்னு சொன்னால் மண்டகப்பட்டு கேவ். அதே போல் இரண்டாம் புலிகேசி இருக்கார் இல்லையா, இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோல் கல்வெட்டு. இதுலேயும் வந்து இந்த பல்லவர்கள் ஆட்சி செய்ததை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, செப்பேடுகள் என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா காசக்குடி. ஸோ இந்த நேமிங்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ காசக்குடி செப்பேடுகள் ஒரு முக்கியமானது. இலக்கியம்ல என்னென்ன இருக்குது, லிட்ரேச்சர்ஸ் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகசனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவந்தி சுந்தரி கதை. இதன் மூலமாக பல்லவர்கள் ஆட்சி செய்ததை தெரிஞ்சுக்க முடியுது. கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், கடைசியா பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம். ஸோ இது அனைத்துமே இலக்கிய சான்றுகளாக நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டவர்கள் இங்கே வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய குறிப்புகள், அது அயலவர் குறிப்பு, சரிங்களா, அயலவர் குறிப்பு. ஃபாரின் நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்குடைய குறிப்பு மூலமாக இந்த பல்லவர்கள் ஆட்சி செய்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவனுடைய வம்சவழி எப்படி இருக்குது, பல்லவருடைய வம்சாவளி. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், GENEALOGY. ஸோ ஜீனியாலஜி. இந்த ஜீனியாலஜியில் பார்த்தீங்கன்னா முக்கிய அரசர்களுடைய பெயர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய அரசர்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஜயஸ்கந்தவர்மன். இது இல்லாமல் சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் இரண்டாம் சிம்மவர்மன், இந்த இரண்டாம் சிம்மவர்மன் இருக்காங்க இல்லையா, இந்த இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா களப்பிரர்கள் இருக்காங்களே அவங்கள அழிச்சது. களப்பிரர்களை அழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிம்மவர்மனின் மகன். அந்த களப்பிரர்களை அழிச்சு பல்லவ அரசை அப்படியே ஸ்ட்ராங்காக கொண்டு வராரு. இவர் தொடர்ந்து சோழர்,
பாண்டியர்கள் இவங்களையும் வந்து தோற்கடித்து தன்னுடைய ஆட்சியை வந்து பலப்படுத்திக்கிட்டே போகிறாருங்க. யார்? சிம்மவர்மனுடைய, இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன். பிறகு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். அதுக்கு அடுத்தது இரண்டாம் நரசிம்மவர்மன். ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா, இவருக்கு இன்னொரு பெயர் வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜசிம்மன். பிறகு இரண்டாம் நந்திவர்மன். கடைசி பல்லவ மன்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்க. அபராஜித்தன். அபராஜித்தன் இருக்கா இல்லையா, அவர்தான் கடைசி பல்லவ மன்னர் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான அரசர்களுடைய எப்படி என்னங்கிறது, எப்படி எது மாதிரி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ முதலாம் மகேந்திரவர்மனை பார்த்தோம்னா 590 630 வரைக்கும் ஆட்சி செய்திருக்கார். சரிங்களா? அதாவது சிம்ம விஷ்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, சிம்ம விஷ்ணு அவருடைய மகன். சிம்ம விஷ்ணுடைய மகன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறாருங்க. சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு. சரிங்களா? சமண மதத்தை பின்பற்றிய இவரை, சரிங்களா, வைசராக மாற்றுறாருங்க. அது வைசரா சைவராக சைன மதத்தை சொல்கிறீங்களா, சைவராக மாற்றுறது. யார் மாற்றினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பருங்கிறவர் இந்த சிம்ம விஷ்ணு மகனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றுறாருங்க. அப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலைகள் அறிந்தவர். சரிங்களா? ஜென்ரலாக வந்து மகேந்திரவர்மன் ஒரு கவிஞன், இசை கவிஞன். சரிங்களா? மகேந்திரவர்மன் பேசிக்காவிலேருந்து இசை கவிஞன். மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் தான் இரண்டாம் புலிகேசி இருக்கார் இல்லையா, இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் பல்லவர்களுடைய வடபகுதியை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. வடபகுதியை இரண்டாம் புலிகேசி கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இரண்டாம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடபகுதிகளை கைப்பற்றி காஞ்சிபுரம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு இந்த இரண்டாம் புலிகேசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கட்டடம் கட்டியிருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தோம்னா திராவிட கட்டடக்கலை. திராவிட கட்டடக்கலையில் தான் இவங்க வந்து கட்டிடம்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த பாணி, அந்த ஸ்டைலில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ திராவிட கட்டிடக்கலையில் இவங்க செஞ்சனால இவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டைலே கிடச்சிருச்சு. என்ன ஸ்டைல் அப்படின்னா, மகேந்திரா பாணி. மகேந்திரா ஸ்டைல். மகேந்திரா பாணி அப்படிங்கிறது மகேந்திரா ஸ்டைலில் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்துருப்போம் முன்னாடி ஒரு சான்றுகள் என்ன பார்த்தோம், மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மத்த விலாச பிரகசனம் அந்த நாடகங்கள் சமஸ்கிருத மொழியில் இருந்திருக்குது. இந்த மத்த விலாச பிரகாசனம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாடகம் பௌத்த மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருந்திருக்குதாம்.
இந்த நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகசனம். பௌத்த மதத்தை இழிவுபடுத்துவது போல் உள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வேற என்னன்னா அப்படின்னு பார்க்கலாங்க. அது முக்கியமான அடுத்த பெயர்கள் சங்கீரண ஜதி, அதுக்கப்புறம் மத்த விலாச பிரகசனம், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். இது வரைக்கும் பார்த்தது முதலாம் மகேந்திரவர்மனுடைய டீடைல்ஸ். அடுத்த பகுதியில் போலாம். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் இவர் 630 668 வரைக்கும் ஆட்சி செய்தவர். பல்லவர்கள் சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை எடுத்திருக்காங்க. ஜென்ரலாகவே பல்லவர்கள் சாளுக்கிய அரசுக்கு எதிராக பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். பல்லவர்களுக்கு ஒரு அரசர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த அரசருடைய பெயர் பார்த்தீங்கன்னா மானவர்மன். மானவர்மன். இந்த மானவர்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இளவரசர். இலங்கை இளவரசர் மானவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அல்லது பல்லவர்களுக்கு உதவி செய்தார். உதவி செஞ்சு போருக்கெல்லாம் உதவி செய்வார். இந்த நரசிம்மவர்மன் முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களுடன் போரிட்டு சாளுக்கிய தலைநகரமான வாதாபி இருக்கு இல்லையா, வாதாபியை கேப்சர் பண்ணிக்கிறாரு இந்த முதலாம் நரசிம்மவர்மன். இந்த வாதாபி கேப்சர் பண்ணனால இரண்டாம் புலிகேசியை சாகடிச்சிடறாரு. சரிங்களா? யாரு? இந்த முதலாம் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் சேர சோழர்களையும் களப்பிரர்களையும் அங்கேயும் போரிட்டு வெற்றி கண்டவர். இந்த மானவர்மன் இருக்கார் இல்லையா, இந்த மானவர்மன் நரசிம்மவர்மனுக்கு கப்பற்படையெல்லாம் அனுப்பி நிறைய வெற்றிக்காக பல வழிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களாமா. இவருக்கு இந்த வாதாபியை வெற்றி கொண்ட நாள் கேள்விப்பட்டிருப்போம். வாதாபி கொண்டான். இவருக்கு பேர் வாதாபி கொண்டான் அப்படின்னு பேர். இவருக்கு இன்னொரு டைட்டில் இருக்குது, மாமல்லன். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. மாமல்லன். ஸோ மாமல்லன் யாரை குறிக்கிறது? முதலாம் நரசிம்மவர்மனை. வாதாபியை வெற்றி பெற்ற நாள் வாதாபி கொண்டான் என்றும் பெயர். அடுத்த ஒருத்தர் ராஜா பார்க்கலாம். அடுத்த ஒரு மன்னர் முதலாம் பரமேஸ்வரன். முதலாம் பரமேஸ்வரவர்மன். பரமேஸ்வரவர்மன் இவர் ஆட்சி செய்தது 670 700 வரை. இப்படி இருக்கும் பொழுது இவர் ஆட்சி காலத்தில் சாளுக்கிய அரசர் ஒருத்தர், சாளுக்கிய அரசருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன். ஸோ விக்ரமாதித்யன் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்கிறாருங்க. படையெடுத்து போருக்கெல்லாம் வராரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் பரமேஸ்வரவர்மன் சங்கர பாண்டின்னு ஒருத்தர்.
கங்கர் பாண்டி இல்லைங்களா, கங்கர் பாண்டியர். ஸோ கங்கர் பாண்டியர் இவர்களெல்லாம் வந்து உதவிக்கு கூப்பிட்டு இந்த சாளுக்கிய அரசரை வந்து எதிர்த்து போராடுவதற்கு உதவி கேட்குறாரு. இது முதலாம் பரமேஸ்வரன் பற்றி பார்க்கறது. இவருக்கு பிறகு இருந்தவர் யாரு? மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கர், சோழர், பாண்டியர் இவருடைய ஆதரவோடு அவர் வந்து ஒரு ஆட்சி செய்கிறாருங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக அவர் ஆட்சி செய்கிறது. மூன்றாம் நந்திவர்மன் இருக்கு இல்லையா, இவருடைய பேரன், அவர் பேர் தான் அபராஜித்தன். ஸோ அபராஜித்தன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாருங்க? அவர் தான் கடைசி பல்லவ அரசர் அப்படின்னு. ஸோ இவர் மூலமாக தான் இவர் ஆட்சி செய்த பகுதியை தொண்டை மண்டலம் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. தொண்டை மண்டல பகுதி, சரிங்களா. பல்லவாட்சி சோழர்கள் வந்து கேப்சர் பண்ணி கொஞ்சம் முடிவுக்கு வந்துருதுங்க. பிறகு தொண்டை மண்டலமாக மாறி சோழருடைய கட்டுப்பாடு கீழ் அபராஜித்தனுக்கு பிறகு வந்துடுது. இப்போ இந்த பல்லவர்கள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, இவங்களுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இவங்க நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா வம்சவழி, அதான் பார்த்தோம். வம்சாவளியில் தான் ஆட்சி செய்தாங்க. தெய்வீக உரிமையில செஞ்சாங்க. தெய்வீக உரிமையில ஆட்சி செஞ்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிவின் ஆர்ஜின், இல்லைங்களா, டிவின் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹெரிடிட்டரி அந்த வம்சாவளியில் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மந்திரி தான் ராஜதந்திரியாக இருப்பார். டிப்ளோமேட் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ டிப்ளோமேட் வந்து ராஜதந்திரி. அதுக்கப்புறம் இந்த மந்திரி ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது அமத்தியான்னு ஒன்று இருப்பார். அமத்தியா. அமத்தியா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைசர் மாதிரி இருப்பார், ஆலோசகர். ஆலோசகர்னு அர்த்தம் மந்திரி மண்டலம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. மந்திரி மண்டலம், சரிங்களா. மந்திரி மண்டலம் வந்து அமைச்சர் போல் இருக்கும். நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சொல்கிறேன்ல, நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு, அது போல் அவங்க வந்து மந்திரி மண்டலம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய திகிரதா, பாருங்க முக்கியமானது, ரகசிய திகிரதா. ஸோ ரகசிய திகிரதா அப்படின்னு ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா அந்தரங்க செயலாளர். அந்தரங்க செயலாளர், த பிரைவேட் செக்ரட்டரி ஆஃப் தி கிங். ராஜாவுக்கு வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அவர் இருப்பாருங்க. மாணிக்க பண்டாரம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மாணிக்க பண்டாரம். மாணிக்க பண்டாரம்னா என்ன அர்த்தம்னா காப்பான். காப்பான் ஒரு அதிகாரி, கருவூலத்தை காக்கக்கூடியவர் மாணிக்க பண்டாரம். மாணிக்க பண்டாரத்தை பாதுகாத்து யார் மூலமாகவும் இது தெரியாத அளவுக்கு பர்சனலாக வச்சுக்கூடிய அந்த பர்டிகுலர் அதிகாரியுடைய பெயர் தான் மாணிக்க பண்டாரம். இன்னொரு பேர் இருக்குது கொடுக்கா பிள்ளை. ஸோ கொடுக்கா பிள்ளைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு ஒரு அதிகாரி தான். இந்த அதிகாரி எதுக்கு அப்படின்னா நன்கொடைக்காக ஒரு அதிகாரி.
கோச அதித்யா. கோச அதித்யா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காப்பாளர் தான். யாருக்கு காப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணிக்க பண்டாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மேற்பார்வை செய்யக்கூடியவர் கோச ஆதித்யா. ஸோ இதெல்லாம் வந்து நிர்வாகம் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். அடுத்த ஒருத்தர் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவிலையும் மத்தியிலையும் மேற்கிலையும் மராத்திய நாட்டிலும் ஆட்சி செய்திருக்காங்க. சரிங்களா? சாளுக்கியர்கள் வந்து தென்னிந்தியாவில் சென்ட்ரல் பிளேஸு, வெஸ்ட் பிளேஸு, மராத்தாஸ் சொல்கிறோம் இல்லையா, அங்கேயும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சாளுக்கியர்கள் 4 விதமாக காணப்படுறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சாளுக்கியர்கள் காணப்படுறாங்க. வாதாபியில் இருந்தாங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள். சரிங்களா? வெங்கில இருந்தாங்கன்னா வெங்கி சாளுக்கியர்கள், அல்லது பிராக்கெட்டில் கீழை சாளுக்கியர்கள். கல்யாணி அப்படிங்கிற பிளேஸில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கல்யாணி சாளுக்கியர்கள் அல்லது மேலை சாளுக்கியர்கள். சரிங்களா? இது போல சாளுக்கியர்கள் 3 விதமாக காணப்படுறாங்க. எந்தெந்த பிளேஸில் எப்படிலாம் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் டீட்டெயில்ஸு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் என்னன்னா, சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மங்களசேனன் அப்படிங்கிற ஒருத்தர். மங்களசேனனின் வாதாபி குகை கல்வெட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி செய்த அடுத்தது பாருங்க, காஞ்சிபுரத்தில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு. பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில். அதனுடைய கல்வெட்டு. 2ஆம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் யுவான் சுவாங்குடைய குறிப்புகளும் இதில் சாளுக்கியர்கள் ஆட்சி செய்ததை கூறப்பட்டுள்ளது. பாருங்க, 1ஆம் புலிகேசி 543 566 வரைக்கும் ஆட்சி செய்தவர். இவர் வாதாபிக்கு அருகே ஒரு கோட்டையை கட்டி பலமா சக்தியா வந்து ஆட்சி செய்தவர் தான் இந்த 1ஆம் புலிகேசி. சரி, 2ஆம் புலிகேசியுடைய வாதாபி அருகே ஒரு கோட்டையை கட்டியிருக்காருன்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்க, வாதாபிக்கு அதாவது புலிகேசிக்கு கடம்பர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. கடம்பர் அவர் வந்து அடிக்கடி இவர் தொல்லைப்படுத்திட்டே இருப்பார். அந்த அரசிட்ட இவர் வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்காக பல போராட்டங்கள் செய்து கடம்பாஸ் ஹி டிக்ளேர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் தி கடம்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடம்பாஸ்லேருந்து தன்னை சுதந்திர அரசாக பிரகடனப்படுத்தியவர் தான் இந்த 1ஆம் புலிகேசி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாகங்கள்லாம் செஞ்சுருக்காருங்க. என்ன யாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாகங்கள் வந்து நடத்தியிருக்காரு. அந்த யாகங்களுடைய பெயர் வந்து அஸ்வமேத யாகம்.
அஸ்வமேத யாகங்கள் வந்து ஒரு முக்கியமான யாகம், சாக்ரிஃபைஸ் வந்து செஞ்சுருக்காருங்க. முதலாம் புலிகேசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன். முதலாம் கீர்த்திவர்மன் 566 597 வரைக்கும் ஆட்சி செய்தவர். எங்க ஆட்சி செஞ்சார் தெரியுங்களா? கொங்கன் கடற்கரை. கொங்கன் கடற்கரையில் ஆட்சி செய்தவர் இந்த முதலாம் கீர்த்திவர்மன். தன்னுடைய அந்த கடற்கரையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தவர். இவருடைய தலைநகரம் வாதாபி தான். வாதாபி, சரிங்களா? ஸோ இந்த தலைநகரம் வாதாபி யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கீர்த்திவர்மனால் கட்டப்பட்டது. அவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 609 642 வரைக்கும் ஆட்சி செய்தவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. ஸோ இரண்டாம் புலிகேசி ஒரு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு அரசர், மோஸ்ட் பவர்ஃபுல் ரூல் ஆஃப் தி டினஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் புலிகேசி அவருடைய அவைக்கு ஒரு தூதுக்குழு வராங்க. தூதுக்குழு எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகம், அதாவது ஈரான் நாட்டிலேருந்து வராங்க. ஸோ ஈரான் நாட்டுடைய ஒரு அரசர், அவர் பேர் வந்து இரண்டாம் குஸ்ரு. இரண்டாம் குஸ்ரு ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாருங்க இரண்டாம் புலிகேசியுடைய அவைக்கு. இது ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், மாலபம் இந்த பகுதியெலாம் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார், இரண்டாம் புலிகேசி. அது இல்லாமல் சாளுக்கியில் இருக்கக்கூடிய அந்த வெங்கி சாளுக்கு இருக்காங்க இல்லையா, அந்த வெங்கி சாளுக்குவை இவர் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? கேப்சர் பண்ணி அந்த தன்னுடைய அரசு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தன்னுடைய சகோதரர் ஆன விஷ்ணுவர்தர் நீ வச்சு இது பார்த்துக்கோ, சரிங்களா? விஷ்ணுவர்தர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால தான் இந்த விஷ்ணுவர்தன் ஆட்சி செய்த அந்த வெங்கி சாளுக்கை தான் கீழை சாளுக்கிய அரசர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட காமன் எரா 624 நடந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில வெற்றிகள் முக்கியமாக பண்ணியிருக்காரு இந்த இரண்டாம் புலிகேசி. என்னென்ன அது வெற்றி பாருங்க. பணவாசின்னு சொல்லுவாங்க, பணவாசி. ஸோ பணவாசியில் இருக்கக்கூடிய கடம்பர், சரிங்களா? தலக்காடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தலக்காடு. இது எங்கே இருக்குது? தலக்காடுனா மைசூர். ஸோ மைசூரில் யாருன்னா கங்கர்கள். இவர்கள் எல்லாத்தையுமே வந்து வெற்றி கண்டவர் தான் இரண்டாம் புலிகேசி. இதுக்கப்புறம் ஆட்சி செய்தவர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் விக்ரமாதித்தன், இரண்டாம் விக்ரமாதித்தன், இரண்டாம் கீர்த்திவர்மன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து சாளுக்கியரில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சில புரியுது ஓரளவுக்கு. இங்கே கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலை சாளுக்கியர்களை பற்றி சொல்லணும், எந்தெந்த ஏரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலை சாளுக்கியர்கள் வாதாபி சாளுக்கியர்களை கண்டினியூவாக வந்து இந்த மேலை சாளுக்கியர்கள்
மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. சரிங்களா, கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணி. இப்போ வந்து அதுக்கு கல்யாண் என்று பெயர். அதாவது பசவ கல்யாண் அப்படின்னு சொல்லுவாங்க. பசவ கல்யாண், அந்த பசவங்கிறது சொல்கிறதுல ஜென்ரலி அந்த ஊர் பேர் வந்து கல்யாண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மும்பை போனால் அந்த கல்யாண் வழியாக நம்ம மும்பை போவோம். கல்யாணம், அந்த பசவ கல்யாணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து தலைநகரமாக ஆட்சி செய்தவர் தான் அந்த மேலை சாளுக்கியர்கள். அதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் தைலப்பர். 2ஆம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களை சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆட்சி செய்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலவ அரசர் வந்து, ஒரு மாலவ அரசர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கல்யாணியை என்ன பண்ணுறாங்க, அந்த மாலவ அரசர், அவரோட பெயர் வந்து பரமார். இவர் வந்து தோற்கடிக்கப்படுறார். யாரால? இந்த சாளுக்கியர்கள் தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் முதலாம் சோமேஸ்வரர். ஸோ முதலாம் சோமேஸ்வரரின் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு பேரரசு போல இந்த மேலை சாளுக்கியர்கள் வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. பேரரசு போல. இந்த முதலாம் சோமேஸ்வரனின் தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியக்கேட்டா, அதான் தலைநகரம். இந்த மணியக்கேட்டா தலைநகரத்தை தான் என்ன பண்ணுறாங்க, கல்யாணுக்கு மாற்றுறாங்க. ஸோ யாருடைய ஆட்சி காலத்தில் மணியக்கேட்டா அப்படிங்கிற தலைநகரத்தை கல்யாணுக்கு வந்து மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னா முதலாம் சோமேஸ்வரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த சாளுக்கியர்களுடைய ஆட்சியில் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க வந்து ஜென்ரலாக அரசு முத்திரை பயன்படுத்தியிருக்காங்க. சீல், அரசு முத்திரை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. அரசு முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு போர். வைல்டு போர்னு அர்த்தம், காட்டு பன்றியுடைய உருவம் வச்சு அரசு முத்திரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு முத்திரையில் ஒரு காளை இருக்கிற மாதிரி தோணும். ஸோ காளை அப்படிங்கிறது வந்து நந்தி. ஸோ சிவபெருமானின் வாகனமான காளை, நந்திய பல்லவர்கள் முத்திரையாக, லோகாக வச்சிருப்பாங்க. இந்த சாளுக்கியர்களுடைய ஆட்சியில் பெண்கள், அதாவது மகளிர் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ராயல் உமனாக இருந்திருக்காங்க. ராயல் உமன். ஸோ ராயல் உமன்னா என்ன மீனிங்கு? அரச குல மகளிர். சரிங்களா. ஒரு பெயர் சொல்கிறேன் பாருங்க, விஜய பத்திரிகா எனும் பெயரை கொண்ட சாளுக்கிய இளவரசி. யாருங்க? விஜய பத்திரிகா, சாளுக்கிய இளவரசி. இவங்க பேராணை கொடுக்குற அளவுக்கு ஒரு குயின் மாதிரி இருந்திருக்காங்க. பிறகு ராஜசிம்மனுடைய அரசி, ராஜசிம்மன் இருக்காங்க, அவருடைய அரசி ரங்க பதாகா. அடுத்த ஒரு பேர் வந்து ரங்க பதாகா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படி கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெண்கள் உடைய நிலை வந்து ராயல் உமன் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. எல்லாம் வந்து இளவரசியாகவும் அரசியாகவும் குயினாகவும் அவங்களுடைய பேராணிகள் கல்வெட்டுகள் கொடுக்குற அளவுக்கு, கோவில்கள் கட்டுற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து பல்லவர்கள், சாளுக்கியர்கள், சில களப்பிரர்கள் அவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிரகூடா. ராஷ்டிரகூடர்கள்.
ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஆட்சி செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி டெக்கன் பிளேஸில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. தக்காணம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெற்கு பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, சவுத் பிளேஸ்லையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கங்கை சமவெளி அங்கேயும் வந்து கொஞ்சம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 8th செஞ்சுரியிலேருந்து 10th செஞ்சுரி வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க இந்த ராஷ்டிரகூட்டாஸ். பேசிக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னடர்கள். இவர் வந்து கன்னடர்கள், கன்னடாஸ். இவருடைய தாய்மொழி கன்னடர்கள்னால ஆட்டோமேட்டிக்காக கன்னடம் தான் இவங்களுடைய தாய்மொழி. இந்த ராஷ்டிரகூட்டாவை நிறுவியவர் யார் கேட்பாங்க. இந்த ராஷ்டிரகூட்டாவை நிறுவியவர் சரிங்களா, பேர் பார்த்துக்க, தந்தி துர்கரா. தந்தி துர்கரா ஆக்சுவலாக வந்து தந்தி துர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தந்தி துர்கா தான் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ. இவர் யார் அப்படின்னா, இந்த வாதாபின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வாதாபி சாளுக்கியருடைய ஆட்சி காலத்தில் ஒரு அஃபிஷியலாக உயர் அதிகாரியாக பணிபுரிந்தவர் தான் இந்த தந்தி துர்கா. இவர் தான் ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவருக்கு பிறகு வந்தவர் யார் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர். தந்தி துர்கருக்கு அடுத்தபடியாக இருந்த இந்த முதலாம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட்டா அப்படிங்கிற ஒரு ஆட்சியை விரிவுபடுத்துறாரு, எக்ஸ்பேண்ட் பண்றாரு இந்த முதலாம் கிருஷ்ணர். இவருடைய ஆட்சி காலத்தில் கட்டிடம் கலை சிறப்பாக வலுவடைஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. ஒரு நல்ல பயங்கர எக்ஸ்பென்ஷன் ஆகி கட்டடங்கள்லாம் கட்டி போகிறாங்க. இவர் கட்டியது ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்குது, எல்லோரா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எல்லோரா இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு அரசர் அமோகவர்ஷர் சரிங்களா, அமோகவர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அமோகவர்ஷர் அப்படிங்கிறது ராஷ்டிரகூட்டாவின் தலைச்சிறந்த அரசர். ராஷ்டிரகூட்டாலை கிரேட்டஸ்ட் கிங் இன் ராஷ்டிரகூட்டாஸ் டினஸ்டி அப்படின்னா அமோகவர்ஷர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியக்கெட்டா. ஸோ மானியக்கெட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது கர்நாடகாவில் இதுக்கு பேர் வந்து மால்கேட் அப்படின்னு பேர். மானியக்கெட்டா தான் மால்கேட் அப்படிங்கிற தற்போதைய பேர். ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்குறாரு இந்த அமோகவர்ஷர். அது மட்டும் இல்லாமல் இந்த அமோகவர்ஷர் துறைமுகம் ஒன்று ஆரம்பிக்கிறார். ப்ரோச்னு சொல்லி ஒரு துறைமுகத்தை உருவாக்குறாரு. இவர் சமண மதமாக மாறுறாருங்க, சமண மதத்துக்கு மாறினார். யாருடைய மூலமாக அமோகவர்ஷர் சமண மதத்துக்கு மாறினார் அப்படின்னா ஜீனசேனர் மூலமாக அமோகவர்ஷர் சமண மதத்துக்கு தழுவுறார். இவருக்கு பிறகு வந்தவர், அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 916 இந்த வாக்கில் பரந்தாக சோழனால் வல்லம்
சரியா, வல்லம் அந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். த பேட்டில் ஆஃப் வல்லா, சரிங்களா, இவர் வந்து வல்லம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லம் போர் இது எந்த ஊர்? திருவல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது திருவல்லம்? வேலூரில் இருக்குது. திருவல்லம் வந்து வேலூரில் இருக்குது. அங்கே ஒரு போர் ஏற்பட்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சோலா அண்டர் பரந்தாகா, சரியா, பரந்தாகா சோழனால் வந்து தற்போதைய திருவல்லம் அப்படிங்கிற பிளேஸில் போர்க்களத்தில் 2ஆம் கிருஷ்ணர் தோற்கடிக்கப்பட்டார். இவருக்கு பிறகு வந்தவர் யார் அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணர். 3ஆம் கிருஷ்ணர் 939 967 ஆட்சி செய்தவர். இவர் திறமை வாய்ந்த அரசர். இதில் ராஷ்டிரகூட்டாலே வந்து திறமை வாய்ந்த அரசர் மற்றும் கடைசி அரசர். ஸோ முதல் அரசர் கடைசி அரசர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ வேலூர் மாவட்டத்தில் தற்போது இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்கோலம் அப்படிங்கிற பிளேஸ். வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தோம் வல்லம், இன்னொன்று வந்து தக்கோலம். இவர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருக்காரு. யாருங்க? 3ஆம் கிருஷ்ணர் வந்து தஞ்சாவூரை வந்து கேப்சர். ஜென்ரலி தஞ்சாவூர் யாருதுங்க? சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான நகரம். அதை கைப்பற்றாரு. பிறகு என்ன பண்ணுறாரு பாருங்க, கண்ணோசி போரும் பண்ணுறாரு. கண்ணோச்சி போர் இல்லையா, அந்த கண்ணோசி போரையும் 3ஆம் கிருஷ்ணர் சாளுக்கியருடைய கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டிட்டு இருக்காரு. இந்த 2ஆம் கிருஷ்ணர் 3ஆம் கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. இது முக்கியமான நிகழ்வு. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலை இந்த 3ஆம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருக்காரு. அடுத்த ஒருத்தர் பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடைசி அரசர்னு சொல்லியிருக்கோமா, அடுத்த ஒரு கடைசி அரசர் இன்னொரு பெயர் உண்டு ராஷ்டிரகூட்டால. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கோவிந்தர். 3ஆம் கோவிந்தரையும் கடைசி அரசராக தான் கூறப்படுகிறது. நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர். 2 வித்தியாசம் இருக்குது. ஸோ பரம்பரையாக வந்த அரசரில் கடைசி அரசர் 3ஆம் கிருஷ்ணர். நாட்டை சிறப்பாக சரியான முறையில் வைத்திருந்தவர் கடைசி அரசர் வந்து இந்த 3ஆம் கோவிந்தர். இந்த 3ஆம் கோவிந்தருக்கு பிறகு ராஷ்டிரகூட்டாஸ் வந்து அப்படியே டிக்ளைன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியல. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து வரிசையாக பார்த்துருவோம். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூட்டாஸ், சரிங்களா, களப்பிரர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். இது வந்து சிம்பிள் நோட்ஸுங்க. என்னால் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு போகணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சிறப்பாக படிங்க, சரிங்களா. படித்து முடிச்சிட்டிங்க, செகண்ட் ரவுண்ட்லேயே திரும்ப இதை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்து ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கங்க. அப்போ ரீட் அவுட் பண்ணும்போது எதெல்லாம் விட்டு போயிருக்குது, என்ன வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் முறையாக டெக்ஸ்ட் படிக்கும்போது போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கும்போது இதை படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஞாபகத்தில் இருக்கும். திருப்பி படிங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து ரீகால் பண்ணுங்கள், சரிங்களா. பண்ணிங்கன்னா ஒரு சரியான பொசிஷனில் டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக குரூப் 1 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அருமையான போஸ்ட், சரிங்களா, அருமையான போஸ்ட்டு. எனி டிகிரி படித்தவங்களுக்கு
அருமையான போஸ்ட்டு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வச்சுங்க. டெடிக்கேட்டட் 100% டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க வித் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஜாப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து மெயின் எக்ஸாம்ஸ்க்கு புக்ஸ்லாம் வாங்கி உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஸோ காட்ஸ் கிரேட் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஆனால் எங்களுடைய முயற்சி முக்கியமானது. அந்த முயற்சி எப்பொழுதுமே சப்போஸ் கிடைக்கலன்னா அந்த முயற்சி வீணாகாதுங்க. அடுத்த ஒரு குரூப் 2லேயே அது கிளிக் ஆகி ஜாப் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.